ஆண்டின் பொதுக்காலம் 3வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 4 அருள்வாக்குகள் 35 தொடக்கம் 41 முடிய. இயேசுவின் புதுமை செயல்களை மார்க்கு தன்னுடைய நற்செய்தியில் வலியுறுத்துவது இயேசுவை உண்மையான மெசியாவாக வெளிப்படுத்த உதவுகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் புயல்களை அமைதிப்படுத்துகிறார் என்பதே இன்றைய நற்செய்தியின் அடிநாத செய்தி. இந்த புதுமையை விவரித்து மார்க்கு தன்னுடைய முதல் நூற்றாண்டு நம்பிக்கையாளர்களுக்கு உயிர்த்த இயேசு நம்மோடு இருக்கும் வரை நமது குட்டி திரு அவைக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்று உறுதியளிக்கிறார். காற்றையும் கடலையும் அடக்கும் இந்த புதுமை இன்று நம் வாழ்க்கை படகில் உயிர்த்த இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்றும், வாழ்க்கையில் சூறாவளிகள் வந்து நம்மை சுழற்றி அடிக்கும் போது கடவுளின் உதவியை நாட வேண்டும் என்றும் நினைவூட்டுகிறது. கலிலேயா கடல் என்பது வடக்கிலிருந்து தெற்கே 13 மைல் நீளமும் கிழக்கிலிருந்து மேற்கே 8 மைல் அகலமும் கொண்ட ஏரியாகும். கலிலேயா கடல் திடீர் புயல்களுக்கு பெயர் பெற்றது. பல பேர் சொல்வதை கேட்டிருக்கிறேன், என்னப்பா இது பிரச்சனை, என்ன சுத்தி சுத்தி அடிக்குது, இப்பதான் ஒரு பிரச்சனை போனதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. இப்படி பலர் நம்மில் அங்கலாய்க்கிறோம். மேற்கிலிருந்து குளிர்காற்று வீசும்போது அங்கிருக்கும் பள்ளத்தாக்குகளும் மலை இடுக்குகளும் மலைகளும் பிரம்மாண்டமான புனல்களாக செயல்பட்டு காற்றை நன்றாக அமிழ்த்தி அழுத்தி கலிலேய கடலுக்குள் அனுப்பி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய புயல்களையும் கட்டுக்கடங்காத அலைகளையும் ஏற்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட புயலின் மத்தியில் மாட்டிக்கொண்ட சீடர்கள் தங்கள் பயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஆண்டவரை எழுப்பி, நாங்கள் சாகப் போகிறோமே, எங்கள் பாதுகாப்பில் உமக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா என்று இயேசுவை குற்றம் சாட்டினர். சீடர்களின் அழுகுரலை கேட்டு இயேசு உடனே பதிலளிக்கிறார். முதலில் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு, இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்ல முழுமையான அமைதி அங்கு ஏற்படுகிறது. இது சீடர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. பிறகு சீடர்கள் பக்கம் திரும்பி இயேசு அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டிக்கிறார். இன்றைய நற்செய்தி கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? 1, நம்முடைய வாழ்க்கை படகில் நம்மோடு பயணிக்க இயேசுவை நம் படகிற்கு அழைக்க வேண்டும். இந்த ஆண்டு யூபிலி ஆண்டினுடைய விருதுவாக்கு நம்பிக்கையின் திருப்பயணிகள். நாம் இந்த வாழ்க்கை படகில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணம் செய்கிறோம். வாழ்க்கை படகில் ஏறி காலத்தின் கடல் வழியாக நிலைவாழ்வு கரையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நமது வாழ்வு என்ற படகு எப்போதாவது பலவிதமான கடும் புயல்களான உடல் சார்ந்த புயல், உணர்ச்சிகளை சார்ந்த புயல், ஆன்மாவை சுற்றியடிக்கும் புயல் என்று பல புயல்கள் நம்மை இந்த பயணத்தில் தாக்குவது நிதர்சனமான உண்மைதான். துக்கம், சந்தேகம், பதட்டம், கவலை, சோதனைகள் போன்ற புயல்களை ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறோம். துக்கம் நிறைந்த புயல்களுக்கு உண்மை அமைதியை இயேசுவால் மட்டுமே கொடுக்க முடியும். நம் அன்பிற்குரியவர்களை இழக்கும் சோக புயலால் தாக்கப்படும் நேரத்திலும் நமக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் இயேசுவால் மட்டுமே வழங்க முடியும். 2, சந்தேகம் மற்றும் ஐயப்பாட்டு புயல் நம் விசுவாச அடித்தளங்களை வேரோடு பிடுங்க முயற்சிக்கும் போது இந்த புயலை நிறுத்தி தமது தெய்வீகத்தையும் புனித
விவிலியத்தின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அதிகாரத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நேரத்தில் இவைகளை பயன்படுத்த இயேசு அழைக்கிறார். நம்மை பற்றியும் புதிராய் தெரியும் எதிர்காலத்தை பற்றியும் நாம் நேசிக்கின்றவர்களை பற்றியும் கவலையின் புயலால் தத்தளிக்கின்ற போது அமைதியை தருகின்றவர் இயேசு. எனவே பயணிப்போம் இயேசுவோடு இறுதி வரை, நம்பிக்கை இழக்காமல். ஆமேன்.